சிம்மம். சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி சூரியன் 11ஆம் பாவத்துல லாபஸ்தானத்துல வந்திருக்காருங்க இந்த மாதம். அங்க இருக்கக்கூடிய அந்த 11ஆம் பாவத்தில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு சுப கிரகங்களாடைய புதனோடையும், குருவோடையும் சேர்ந்திருக்கிறதுனால, அவர் சுபத்துவமாகவே இருக்கிறார். எனவே இவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் ஆகியவை பெருகுங்க. இவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும். என்ன இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால, இந்த மகம் நட்சத்திரக்காரங்க முதல் நட்சத்திரத்துல முதல்ல சனி வருவாருங்க. அதன் அடிப்படையில சிம்மத்தின் முதல் நட்சத்திரமாகிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இந்த அஷ்டம சனியின் தாக்கங்கள் கொஞ்சம் ஏற்பட்டுட்டு இருக்குங்க. ஆனாலும் கூட இந்த ராசி அதிபதி சூரியன் வலுவா இருக்கிறதுனால, அது அனைத்தையுமே சமாளிச்சு இந்த மாசம் அவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கடந்து செல்வார்கள். 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால, ஒரு சில அந்நியர்களுடைய நட்பு, அந்நியர்களுடைய தொடர்பு ஆகியவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சுக்கிரன் 9ஆம் பாவத்துல இருக்கிறதுனால, தந்தைகளுடன் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளா புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இந்த காலகட்டத்துல அந்த பயணங்கள் நடைபெறுங்க. மொத்தத்துல லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 15ஆம் தேதியில அதிகாலை 12 மணியிலிருந்து 18ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமங்க. இந்த காலகட்டத்துல தேவையில்லாம வெளிய பயணம் செய்வது, புதிதாக ஏதாவது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது போன்ற எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாம, அன்றாட வாழ்க்கையை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பது ரொம்ப நல்லது.